ஹாய், ஹலோ. இது ஸ்னேக் பைட்டோட நெக்ஸ்ட் பார்ட். இன்னைக்கு நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு பேஷண்ட் வராங்க. அந்த பேஷண்ட்ட பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஆ ஒரு 67 வயசு பாட்டி. அவங்களுக்கு வந்து காலையில 4 மணிக்கு இருட்டுல என்னமோ கடிச்சிருது கால்ல. அது என்ன கடிச்சதுன்னு அவங்களுக்கு தெரியல. அவங்களும் சரி சாதாரணமா அப்படி விட்டுர்றாங்க. கொஞ்ச நேரத்தில வந்து பாட்டிக்கு வந்து மூச்சு திணறல் ஏற்படுது. ஒரு ஆ விடியகாலைல இல்ல 7 மணி அந்த மாதிரி மூச்சு திணறல் ஏற்படுது. ஸோ பக்கத்தில இருக்க ரிலேட்டிவ்ஸ் கிட்டலாம் சொல்லி, அவங்கள வந்து பக்கத்தில இருக்க பிஹெச்சி கூட்டிட்டு போறாங்க. ஆனா, பிஹெச்சி கூட்டிட்டு போம்போது பாட்டியால சுத்தமா சுவாசிக்க முடியல. அவங்க மூச்சே நிக்கிற மாதிரி ஆயிடுது. அதுக்கப்புறம் நாடியும் ரொம்ப நிக்கிற மாதிரி ஆயிடுது. டக்குனு அந்த டைம்ல அவங்க கரெக்ட்டா இன்டிபேட் பண்ணி, பேஷண்ட்ட வந்து வென்டிலேட்டரோட கனெக்ட் பண்ணி, அதுக்கப்புறம் பாம்பு கடிக்கான மாத்து மருந்து ஆரம்பிச்சு, அத முடிச்சு நம்ம கிட்ட ரெஃபர் பண்றாங்க. நம்ம கிட்ட வரும்போது பாட்டி நல்லா கண்ண தொறந்து பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம கிட்ட வந்து மீதி உள்ள மாத்து மருந்து அப்படி போட்டோம். ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸ்னேக் பைட்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்க்க போறோம். அ பிகாஸ் நம்ம ஜஸ்ட் இன் டைம் கரெக்ட்டா நம்ம பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டலுக்கோ, பிஹெச்சிக்கோ போனோம்னா, உயிருக்கு ஆபத்து எதுவும் ஏற்படாது. மாத்து மருந்து போட்டா நம்மள காப்பாத்திடலாம். ஸோ வந்து என்னலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம அந்த என்னலாம் பண்ணலான்ற வீடியோல பார்த்த மாதிரியே, ஃபர்ஸ்ட்டு வந்து பேனிக் ஆகக்கூடாது. அடுத்தது வந்து நம்ம காயத்த சுத்தி டைட்டா டார்னிக்கே மாரி எதுவும் ஒரு கயிறு மாரி கட்டுறது, அந்த மாரி எதுவுமே பண்ணக்கூடாது. காயத்துக்கு மேலயோ, இல்ல ரத்த காயத்துக்கு மேல அ கட்டுறது எதுவுமே பண்ணக்கூடாது. இன்னொன்னு வந்து இந்த படத்துலலாம் காட்டுற மாதிரி அந்த காயத்த வந்து கட் பண்ணி அந்த ரத்தத்த உரியறதோ, ரத்தத்த வெளில அமுக்கறதோ அந்த மாரி எதுவும் பண்ணக்கூடாது. அடுத்ததா அந்த காயத்து மேல ஐஸ் வைக்கிறதோ, இல்ல வந்து ம் வேற ஏதாவது பச்சில, மூலிகை அந்த மாதிரி ஏதாவது தேய்க்கிறதோ, இல்ல கரண்ட் ஷாக் குடுக்குறதோ அந்த மாரி எதுவும் பண்ணக்கூடாது. இது எல்லாமே வந்து அந்த விஷம் வந்து நம்ம உடம்புல வேகமா பரவறதுக்கான வாய்ப்பு தான் ஏற்படுத்தும். ஸோ அது எதுவும் பண்ணக்கூடாது. ஸோ அடுத்ததா வந்து ஆல்கஹால் கன்சியூம் பண்றதோ, இல்ல ட்ரக்ஸ் கன்சியூம் பண்றதோ அந்த மாரி எதுவும் பண்ணக்கூடாது. அது வந்து அடுத்ததா உங்களுக்கு குடுக்க போற ட்ரீட்மெண்ட்ட பாதிக்கலாம். அதனால அது மாரி எதுவும் பண்ணக்கூடாது. இது எல்லாத்தையும் விட முக்கியமான பாயிண்ட் வந்து, நீங்க ஹாஸ்பிட்டல் எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ, அவ்வளோ சீக்கிரம் போறதுக்கு கண்டிப்பா மறக்கக்கூடாது. வேற ஆயுர்வேதா ட்ரை பண்றேன், மூலிகை ட்ரை பண்றேன் அந்த மாரி எது பண்ணியும் டிலே பண்ணிடாதீங்க. பிகாஸ் ரத்த உறைதல தடுக்கிற பாம்பு கடியா இருந்ததுன்னா கூட கொஞ்சம் டைம் இருக்கும். அதோட எஃபெக்ட்ஸ் தெரியறதுக்கு. பட் நரம்பு மண்டலத்த பாதிக்கிற பாம்பா இருந்துச்சுன்னா, உடனே உங்களுக்கு வந்து ஆம் மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிருக்கு ஆபத்து வரலாம். ஸோ அதனால டிலே பண்ணக்கூடாது. நன்றி.